மகிமைப்படுவதாக. கழிந்த நாட்கள் பூராவும் தேவன் நம்மை பாதுகாத்தார். வந்ததும் தலை இருந்ததுமான எல்லா ஆபத்துகள், மோசங்கள், கஷ்டங்கள், கண்ணீர்கள் எல்லாவற்றின் மத்தியிலும் தேவன் நம்மை பாதுகாத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்று நாம் தேவனை ஆராதிப்பதற்காக கர்த்தரால் கொண்டு வரப்பட்டிருக்கிறோம் என்றால் கர்த்தரால் அன்றி வேறு எந்த நிலையிலும் இல்லை. ஆமென். அதனால் தேவ பிள்ளைகள் நன்றி உள்ளவர்களாய் நன்றாக செபித்து கர்த்தர் பிரியமான வாழ்க்கை தேவ பிள்ளைகள் வாழ வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு அறிவுறுத்துகிறேன். ஆமென். இப்பொழுது சற்று நேர சிந்தனைக்காக அவருடைய வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரம் அவருடைய 14வது வசனத்தை யாராவது வாசிக்கலாம். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அவரோடு கூட இருக்கிறவர்கள், அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் ஒரு மிக மிக முக்கியமான ஒரு வேத புஸ்தகம். பைபிளில் வெளிப்படுத்தின விசேஷம் இல்லை என்றால் வேதம் ஒரு முடிவுறாத ஒன்றாக இருக்கும். நம்பிக்கை இல்லாத ஒரு வேதமாக மாறிவிடும். ஆதியாகமம் வெளிப்படுத்தின விசேஷங்கள் மிக முக்கியம். ஆதியாகமம் தேவனுடைய சிருஷ்டிப்பின் தொடக்கத்தை காட்டுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் நடந்து கொண்டிருக்கிற, நடக்க போகிற, பிறகுள்ள நித்தியத்தையும் கூட அதில் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அற்புதமான புஸ்தகம் வெளிப்படுத்தின விசேஷம். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் கரிப்பொருள் என்று சொல்லும் போது இந்த புஸ்தகத்தில் உண்மையான கரிப்பொருள் மகிமை அடைந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சத்துரு மேலும் உலகம் மரணம் அனைத்தின் மேலும் ஜெயம் பெற்று பிதாவின் ராஜ்யத்தில் பிரவேசித்து சிங்காசனத்தில் வீற்றிருப்பதும் கிறிஸ்துவின் சபையை ஜெயம் பெற்ற சபையாக மகிமையில் சேர்ப்பதும் சாத்தானை நியாயம் தீர்ப்பதும் தேவனுடைய எச்சரிப்புக்கு கீழ்ப்படியாதவர்களையும் பாவிகளையும் நியாயம் தீர்த்து அவர்களுக்குரிய நரக தண்டனையை அவர்களுக்கு கொடுப்பதும் புதிய வானம் புதிய பூமியில் புதிய எருசலேமை ஸ்தாபித்து நித்திய வாழ்வை அளிப்பதும் தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷனுடைய கரிப்பொருளாக இருக்கிறது. இது இவ்வளவு காரியங்கள் அதற்குள் அடங்கி இருக்கிறது. பொதுவாக அதனுடைய நோக்கத்தை அதில் அடங்கி இருக்கிற காரியத்தை தான் நான் உங்களுக்கு இப்பொழுது தெரியப்படுத்துகிறேன். இதன்படி பார்க்கும் போது கர்த்தர் ஸ்தோத்திரம், வெளிப்படுத்தின விசேஷம் நமக்கு கொடுக்கிற பதில் என்னவென்றால், அல்லேலூயா, இரட்சணியமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு உரியது. அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள் என்று நமக்கு அறிவுறுத்துகிறது. ஆமென். வெளிப்படுத்தல் 19:1 வாசிக்கும் போது அதற்காக சொல்ல வாசிக்கிறதை வெளிப்படுத்துவது 19:1. இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் பரலோகத்தில் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். அவர்கள் போட்ட சத்தம், ஆரவார சத்தம், அல்லேலூயா, இரட்சணியமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு உரியது. அவருடைய நியாய தீர்ப்பு சத்தியமும் நீதியுமானவைகள். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்கள், கர்த்தர் ஒரு நாள் இந்த பூமியை நியாயந்திருக்க போகிறார். பூமி அவர் நீதியாய் நியாயந்திருக்க போகிறார்.
அல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் சொன்ன எல்லா சம்பவங்களும் இன்று நடந்தேறிக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஒரு நாள் இந்த பூமியை கர்த்தர் நியாயந்திருக்கிற நாள் அது சீக்கிரமா இருக்கிறது. கொடுமைகளும் பாவங்களும் அக்கிரமங்களும் இந்த நாட்களில் இந்த பூமியில் பெருகிக் கொண்டிருக்கிறது. ஒரு நோவாவின் நாட்களிலே இந்த பூமி சீர்கெட்டதாய் அவரவர்கள் தங்கள் வழிகளை கெடுத்துக் கொண்டு அருவருப்பான செயல்களை செய்து வாழ்ந்த ஜனங்கள் நிரம்பி இருந்தார்கள். தேவன் அதை பார்த்து அவர் மிகவும் துக்கப்பட்டார். அதனால் மனுக்குலத்தோட பூமியை ஒரு நாள் அவர் ஜலத்தினால் அழித்தார். சோதோம் கொமோரா பட்டணம் கொடிதானதா இருந்தது. ஆமென். பெரிய அருவருக்கத்தக்க பாவங்களுக்கு அந்த ஜனங்கள் அடிமைப்பட்டிருந்தார்கள். அந்த இடத்தில் ஒரே ஒரு நீதிமானாகிய லோத்தும் குடும்பமும் அங்கு காணப்பட்டார்கள். ஆமென். அவர்களை அங்கிருந்து வெளியே கொண்டு வந்து விட்டு வானத்திலிருந்து அக்கினி கந்தகத்தை கர்த்தர் இறக்கி அந்த தேசத்தை இவர்கள் எல்லாம் சரித்திரத்தில் இன்றும் அவைகள் வெளிப்படுத்திக் கொண்டு அதே போல இந்த நாட்களில் இந்த உலகமானது ஒரு பெரிய ஒரு அழிவை சந்திக்க ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதன் மத்தியில் ஒரு சிறு கூட்ட ஜனம் உலகம் முழுவதும் வானத்தை பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார். கிறிஸ்தவ பெயர் வைத்திருக்கிற எல்லாரும் கிறிஸ்தவர்கள் அல்ல, கிறிஸ்துவின் வழிகளில் வாழ்கிறவரே கிறிஸ்தவன். ஹல்லேலூயா. பீட்டர் என்றோ ஜேம்ஸ் என்றோ ஜேக்கப் என்றோ பல நிலை குளோரி என்றோ பெயர்களை எல்லாம் வைத்துக் கொள்ளலாம். அவர்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்கள் அல்ல, கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆமென் அவர் போதித்த வழிகளில் வாழ்கிறவரே கிறிஸ்தவன். வேதத்தில் ஒரு அருமையான ஒரு வார்த்தை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்தி கடந்து செல்ல விரும்புகிறேன். தெசலோனிக்கேயர் புத்தகத்தை எடுப்போமாக. தெசலோனிக்கேயர் அதனுடைய 2 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 7வது வசனத்தை ஒரு வாசிக்கலாம். தேவனை அறியாதவர்களுக்கும் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதி உள்ள ஆக்கினையை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜோலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படியாக ஒரு நாள் தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியை நியாயத்திருக்க போகிறார். இங்க என்ன சொல்லப்படும்? தேவனை அறியாதவர்கள். யாரு? தேவனை அறியாதவர்களும் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்துக்கு என்ன செய்யாதவர்கள், கீழ்ப்படியாதவர்கள். அந்த நேரம் அந்த முகவரியில் உங்களுக்கு சொன்னேன். அல்லேலூயா. அதனால் கீழ்ப்படியாதவர்களுக்கும் என்னது நீதி உள்ள ஆக்கினையை கொடுக்கும்படிக்கு இயேசு வல்லமை தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடு வானத்திலிருந்து வெளிப்படுவார். அல்லேலூயா. மனம் திரும்பாமல் இயேசுவை இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாமல் பூமியில் வாழ்கிற எல்லா மனிதனையும் தேவன் நினைச்சுவார், நியாயந்தீர்ப்பார். ஆயத்தமாக இருந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. தம்பிமா தங்கச்சுமா, இன்று உங்களுக்கு நான் எச்சரிக்கிற எச்சரிப்பு என்னவென்றால், வாலிபம் மாயை. வாலிபத்தில் எப்படி வாழலாம் என்று நினைத்து வாழக்கூடாது. அல்லேலூயா. மனிதனுடைய வாழ்க்கை குறுகிறது. ஆமென். ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டு பாவங்களை அறிக்கையிட்டு ஆமென் வேத வசனத்திலிருந்து ஞானஸ்நானம் எடுத்து அல்லேலூயா சபையோடு சேர்க்கப்பட்டு ஒரு பரிசுத்த வாழ்க்கையை வாழ்வாய் என்றால் இந்த உலகத்தின் வாழ்க்கையின் முடிவில் உனக்கு ஒரு நம்பிக்கை உள்ள ராஜ்யம் இல்லை என்றால்
கர்த்தருடைய நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் நீ மாறுவாய். தண்டனைக்கு ஏதுவாய். நான் சொன்னேன். அல்லேலூயா. கையை தலையில சொல்வோம். Praise the Lord. சாத்தானையும் நியாயம் தீர்ப்பார். அல்லேலூயா. ஆமென். தேவனுடைய எச்சரிப்புக்கு கீழ்ப்படியாதவர்களையும் பாவிகளையும் கர்த்தர் நேசித்து எங்க அனுப்புவார்? அக்கினியும் கந்தகமும் கடலுக்கு தள்ளுவார். ஆமென். அந்த அக்கினியும் கந்தகமும் கடல் யாருக்கு உடையது என்றால் சாத்தானுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் உரியது. அக்கினியும் கந்தகமும் கடல் மனிதனுக்காக உண்டாக்குகிறது. ஆமென். ஆமென். உலகத்தின் மக்களை மோசம் போக்கி பாவத்தை செய்ய தூண்டி, அருவருப்பை செய்ய தூண்டி, அநியாயங்களை அக்கிரமங்களை செய்ய தூண்டி, அல்லேலூயா, தேசத்தை சீர்கேடாக்கி கொண்டிருக்கிறதான அந்த பொல்லாத சாத்தானுக்குரிய இடம். ஆமென். ஆனால் அந்த இடத்தில் ஒரு மனிதனும் போகக்கூடாது. மனிதனுக்கு தேவன் ஆயத்தப்படுத்தி இருப்பது பரலோக ராஜ்யம். அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்றால் எப்படியோ வாழ்கிறவன் அல்ல, பாவத்தை விட்டு மனம் திரும்பி சிலுவையில் அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி மரித்து அடக்கப்பட்டு உயிர் தழுந்த இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று அவர் வழிகளில் வாழ்ந்த ஒரு தேவனுடைய பிள்ளை மட்டும்தான் பரலோக ராஜ்யம் போகும். அது அப்படி வராதவர்களை கர்த்தர் நினைச்சுவார். பாவத்தை அனுபவிக்கிறவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் தன் வாலிப நாட்கள் மனம் போல் வாழ்கிறவர்கள் எல்லாருக்கும் கிடைக்கிற இடம் அக்னியும். அதை தப்பித்துக் கொள்வதற்கு இன்று நமக்கு ஒரு வாய்ப்பை கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. பூமியில் ஒரு மனிதனுக்கு கர்த்தர் கொடுக்கப்பட்ட நாட்களில் தான் பரலோக ராஜ்யத்துக்குரியது நீ தெரிந்து கொள்ள முடியும். ஆமென். இந்த வாழ்க்கை முடிந்த பிறகு உன்னால் நினைச்சு தெரிந்து கொள்ள முடியும். வாழ்க்கை பூமியில் கொடுக்கப்பட்ட நாட்களில் தான் நீ எங்க போக வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வதற்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு வாழ்க்கை என்பதை மறந்துவிடாதே. தலையில சொல்லுவோம். பூமி கர்த்தருக்கு ஏன் வாழ்க்கை கொடுக்கிறார்? மனிதனே, இந்த உலக வாழ்க்கை ஒரு நாள் முடிந்து போய்விடும். நீ அழிவுள்ளதாகிய அக்கினி கந்தகிற கடலுக்கு போய்விடக் கூடாது. அல்லேலூயா. கொடுத்த நாட்களில் நித்திய ராஜ்யத்துக்குரிய ஒரு வழியை நீ தெரிந்து கொள்ள. அநேக துணிகரமாய் நாங்கள் சொன்னது போல வாலிபத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று அவர்கள் விரும்பி வாழ்கிற ஒரு பெரும் கூட்டம் இருக்கிறது. அல்லேலூயா. கைகளை தலைவர் சத்தமாக சொல்லுவோம். வெளிப்படுத்தல் 11:15 வாசிக்கும் போது உலகத்தில் வாசிப்போமாக. அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் நம்முடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆகின. அவர் சதா காலங்களில் ராஜ்யபாரப்படும். கையை தலைவர் சொல்லுவோம். உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்குரிய ராஜ்யங்கள் ஆகின. ஆமென். சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார். அல்லேலூயா. சத்தத்தை வேறு சொல்லுங்க. அல்லேலூயா. வேறு சொல்லுகிற வெளிப்படுத்துகிற விசேஷம் 1ஆவது அதிகாரம் அவருடைய 4வது வசனத்தை 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வாசிப்போமாக. ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது இருக்கிறவர் இருந்தவர் வருகிறவரும் ஆகிய அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இருக்கிறவர் இருந்தவர் ஆமென் வருகிறவர் ஆமென். அவருடைய சிங்காசனத்தின் முன்பதாக ஆமென் அந்த கர்த்தருடைய காரியத்தை அங்கே சொல்லுகிறார். எல்லா ஜனங்களும் அறிவதற்காக 8ஆம் வசனம் சொல்லுகிற வாசியுங்கள். இருக்கிறவர் இருந்தவர் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் அல்பாவும் ஒமேகாவும் ஆதி அந்தமாய் இருக்கிற அவ்வளவு உன்னதமான
அருமையான பெரிய தேவனுடைய பிள்ளைகளா நாம் மாற்றப்பட்டோம். அல்லேலூயா. ஜெயம் கொண்டவர்கள் தேவனுடைய சுரமண்டலங்களை பிடித்துக் கொண்டு கண்ணாடி கடல் இருக்கின்ற பாருங்க. ஆமென். அல்லேலூயா. அவரோடு கூட இருக்கிற ஒரு கூட்டம். ஆமென். அவர் என்ன செய்யப்பட்டவர்கள்? அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆமென். அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து ஒன்றுதான் ஒரு சின்ன ஒரு இதாக நான் சொல்லி போகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் என்று சொல்லும்போது யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் என்று அது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். வெளிப்பாடு என்றால் ரெவலேஷன் என்று இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அல்லேலூயா. வெளிப்பாடு அதாவது மறைவு நீக்கப்படுதல். என்ன செய்யப்படுது? மூடுபடலம் நீக்குவது. அடுத்து இன்னொன்று சொல்ல திரைச்சீலை அகற்றுவது. மறைவு என்ன செய்யப்பட்டது? நீக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. மகிமை அடைந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இது மிக மிக தெளிவாய் காட்டுகிறது. யோவான் 1:1 வாசிக்கும் போது வாசிப்போமாக. வார்த்தை இருந்தது, தேவனிடத்தில் இருந்தது, தேவனாய் இருந்தது. 14ஆம் வசனம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசமானார். ஆதியிலே வார்த்தையாய் இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்த வார்த்தை, தேவனாய் இருந்த வார்த்தை. ஆமென். ஹalleluya. நம்மை சந்திக்க. ஹalleluya. 14ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? வார்த்தை என்ன செய்தது? மாம்சமானது. எதற்காய்? உங்களை என்னை அந்த ராஜ்யத்தில் சேர்த்தார். ஆதியில் எப்படி இருந்தவர்? வார்த்தை. யாரிடத்தில்? தேவனிடத்தில். யாரா இருந்தது? தேவனாய். ஆமென். நம்ம பார்த்தோம். அல்லேலூயா. மனிதனை போல் தேவனை பார்க்க முடியாது. அவர் ஒருவராய் என்ன உள்ளவர்? சாபமானது சேரக்கூடாத ஒளிவு வாசம். ஒருவரும் கன்றாதவர், காணக்கூடாத அவ்வளவு பெரிய தேவனாக அந்த தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். ஆமென். அல்லேலூயா. அதற்காக மாம்சத்தில் வெளிப்பட வேண்டும். மனிதனாகி நாம் எல்லாரும் மாம்சம் உடையவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த மாம்ச சரீரத்தில் வாழ்கிற நமக்குள் ஜென்ம பாவமும் கர்ம பாவமும் நமக்குள்ள ஆட்கொண்டிருக்கிறது. ஜென்ம பாவம் ஆதாம் காலத்திலேயே அவன் மீறுதல் நிமித்தம் இரத்தத்தில் கலந்த பாவம். அல்லேலூயா. நீ பிறந்த பிறகு பாவம் செய்யாமல் இருக்கலாம், ஆனால் நீ பரிசுத்தவான் அல்ல. நீ பிறந்தவரை பாவம் செய்யாமல் இருந்தாலும் நீ பாவி என்று கர்த்தர் வேதம் சொல்றார். கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தாலும் சரி, எந்த குடும்பத்தில் பிறந்தாலும் சரி, அல்லேலூயா, நீ பாவி. ஆமென். அல்லேலூயா. ஜென்ம பாவம், கர்ம பாவம் நம்முடைய வாழ்க்கையில் சூழ்நிலையின் மத்தியில் நாம் செய்கிற அன்றாட வாழ்க்கையில் செய்கிற பாவம். இந்த பாவத்தில் வாழ்ந்த மனிதன் இந்த நிலையில் எவ்வளவு ஒழுக்கமாக வாழ்ந்த இந்த உலகத்தில் மரித்தாலும், ஆமென், அல்லேலூயா, போகிற இடம் தேவனால் நியாயத்தீர்க்கப்பட்டு அக்கினி கண்டுகிற கடலுக்கு தான் போவார். அக்கினி கண்டுகிற கடல் நம்மை தப்புவிப்பதற்காக, அல்லேலூயா, தேவனாகிய கர்த்தர், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆட்சியாயிருந்தவர், தேவனிடத்தில் இருந்தவர், தேவனாயிருந்தவர். உங்களையும் என்னையும் அந்த நரக தண்டனை மீட்பதற்காக 14ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் மாமிசமானார். யார்? எந்த வார்த்தை? ஆதியில் இருந்த வார்த்தை. யாருக்கு இருந்த வார்த்தை? தேவனுடைய வார்த்தை. யாரா இந்த வார்த்தை? தேவனா இந்த வார்த்தை. அந்த வார்த்தை, ஆமென், நமக்காக கன்னி மரியாள் வைத்து மாமிசம்.
மாம்சமாகி கிருபையினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணார். சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு உனக்கும் எனக்குரிய தண்டனையை அவரே ஏற்றுக்கொண்டார். மகனை உன்னை நான் மீட்க விடுவிக்க நீ அடைய வேண்டிய தண்டனையை நானே ஏற்றுக்கொள்கிறேன். நீ தண்டனை அனுபவிக்க வேண்டாம். ஹல்லேலூயா. உனக்காய் சிலுவையில் தண்டனை அனுபவித்த என்னை நீ விசுவாசித்து ஏற்றுக்கொண்டார்கள். ஆண்டவரே, நீர் எனக்காக அடிக்கப்பட்டீர், எனக்காக நீர் ரத்தத்தை சிந்தினீர். ஆண்டவரே, என்னை மன்னியும் என்று சொல்லி ஹல்லேலூயா. யார் இயேசுவிடத்தில் பாவங்களை அறிக்கையிட்டு இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் யாரா மாறுறாங்க? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள். வேதம் சொல்லுகிறது, தானியேல் புத்தகத்தை நாங்கள் பார்க்கும் போது ஆமென் அல்லேலூயா நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரைஸ் காட். இதுல ஒரு முக்கியமான காரியத்தை இடையே நான் சொல்ல விரும்புகிறேன். அவரோடு கூட உட்கார அமரப்படுவதற்காய் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய நிலைமை என்ன தெரியுமா? பார்க்கும்போது ஆமென் அவர்கள் அக்கினியை கண்டு கடலை பங்கடைவார்கள். ஆமென். இதை குறித்து பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது தானியேல் புத்தகத்துல 12வது அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இப்படி சொல்லுகிற வாசிப்போமாக. தானியேல் அதாவது வெளிப்படுத்தின விசேஷத்துக்கும் தானியேல் புத்தகத்திற்கும் வெளிப்படுத்தின விசேஷத்திற்கும் எசேக்கியா தீர்க்கதரிசி புத்தகத்திற்கும் வெளிப்படுத்தின புத்தகத்திற்கும் ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்திற்கும் என்ன இருக்கு? லிங்க் இருக்கு. அல்லேலூயா அல்லேலூயா. அவைகளையும் இவைகளையும் இணைத்துதான் நினைச்சும் தியானிக்க வேண்டும் என்பது உண்மை. ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. சொல்லப்பட்டிருக்கிறது, தானியேலுக்கு இந்த கடைசி காலத்துல சம்பவங்களை குறித்து கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுத்தார். அந்த ஏரியாவில் போகவில்லை. அல்லேலூயா. வெளிப்படுத்தி கொடுத்து விட்டு அவர் சொன்னது என்னவென்றால் வாசிக்கலாம். அவர் சொன்னோம், தானியேலாகிய நீயோ என்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதை பொருளாக வைத்து வைத்து என்ன செய்? முத்திரை போடு. அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகி போகும். என்ற கைகளை தடிக்கிறது. ஆச்சரியமான வசனம். அடியலே, இது என்ன செய்? எப்படி வை? முத்திரை போட்டு வை. ஆமென். ஒரு வாசம் பண்ண பாயிண்ட். நீயோ என்றால் புதை பொருளாக இந்த ரகசியம் இப்ப வெளிப்படுத்துற யாருக்கு நினைச்சாரு தெரியாது. எல்லாருக்கும் தெரியப்படுத்துற ஒரு நாள் வருகிறது. ஹல்லேலூயா. அதுவரை இது என்ன செய்யும்? முத்திரை போட்டு புதை பொருளாக வைத்து இந்த புத்தகத்தை முத்திரை போடு. அப்பொழுது அநேகர் நல்ல அதாவது இந்த காலத்துல உள்ள காரியம் சொல்ல அநேகர் நினைச்சு பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் நினைச்சுவாங்க. அதான் விஷயம். அப்போ இங்குள்ளதனுடைய முக்கிய காரியம் எங்க இருக்கு? இங்க என்ன சொல்லுவாங்க? ஓடுவாங்க. அவங்க மைண்ட் என்ன செய்யும்? ஓடும். கால ஓடுறதில்ல. ஹல்லேலூயா. சிந்தனை ஓடும். ஆமென். வேதம் சொல்லுகிறது. ஆமென். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டது. வேத வாக்கியங்கள் தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. அது சாதாரணமான உலகத்துல ஒரு மனுஷன் AI அல்ல, A5 போனா கூட. ஆமென். வேதத்தின் மகத்துவங்களை இந்த மனிதன் அடிச்சு அரை அடியில் அதை வெளிப்படுத்துறது நம்ம அப்பா தேவனால் மட்டும்தான். எந்த நிலையிலும் தெரிய முடியும்.
உலகத்தில் மனிதனுடைய அறிவுகள் பெருகும். ஹல்லேலூயா. வேதத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்துகிறவர் பரிசுத்தர். அங்கு இங்கு என்ன சொல்ற ஓடி ஆராய்வார்கள். அறிவு என்ன ஆயிரும்? அறிவு வரும். இப்ப ஏல வந்துட்டான். அது ஏக்கு அடுத்து என்னது? அடுத்து ஏதாவது போனா இருக்கும். போயிட்டே இருப்பாங்க அறிவு. அவன் அறிவு என்ன செய்யும்? தேவன் அறிகிற அறிவு என்ன செய்யும்? பிளாக் பண்ண. இந்த உலக அறிவில் வளர்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்துல அவன் விஞ்ஞான அறிவில் வளர்ந்த ஒரு மனுஷனுக்கு இயேசுவை பற்றி, அதாவது இயேசுவை ஏற்றுக்கொண்ட விஞ்ஞானி இருக்கிறான். தாமஸ் ஆல்வா எடிசன் அவங்க கடந்த காலங்கள்ல அவங்க சொன்னதுன்னா அவங்களை கேட்டாங்க, ஐயா எடிசன் அவர்களே, நீங்க கண்டுபிடித்தது மிக முக்கியமான கண்டுபிடிப்பு எதற்கு கேட்டாங்க. அதாவது மக்கள் கருத்தரங்கள் விஞ்ஞான ஆராய்ச்சியாளர்கள் அமர வைத்து கேள்வி எழுப்பினார்கள். நீங்கள் கண்டுபிடித்த கண்டுபிடிப்பு எது மிக முக்கியமானது? அவர் சொன்னார், ஹல்லேலூயா, நான் கண்டுபிடித்த எல்லா கண்டுபிடிப்பிலையும் இயேசு என்னுடைய இரட்சகர் என்பதை கண்டேன். இயேசு ஒருவரே இரட்சகர், அவர் ஒருவரே தேவன், அவர் ஒருவரே பாவத்தின் விடுதலை கொடுக்கிறவர், அவர் ஒருவரே பரலோக ராஜ்யத்தை தருகிறவர் என்பதை கண்டேன். விண்வெளிக்கு கடந்து சென்ற நபர்களை பார்த்து சொன்னாங்க, அல்லேலூயா, அங்கிருந்து தகவல் அனுப்பினார். முதல்ல விண்வெளியை கொண்டு போன நூல் புத்தகமே பைபிள் தான். ஆமென், அல்லேலூயா. அங்கிருந்து பூமிக்கு ஒரு தகவல் அனுப்பினார். அல்லேலூயா, ஆமென். நான் விண்வெளியில் வந்து கால் வைத்ததல்ல முக்கியம், வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனாய் கர்த்தர் மனிதனுக்காய் பூமியில் மனித அவதாரத்தில் வந்ததே பெரிய ஆசீர்வாதம். அந்த சராசரத்தை உருவாக்கினவர். நான் சொல்லி இருக்கிறேன், சூரிய நட்சத்திரங்களுடைய அளவுகள் என்ன என்பதை குறித்து. விண்வெளியை சென்று கால் வைத்த நபர் பூமிக்கு அவர் தகவல் அனுப்பும் போது அவர் சொன்னது என்னவென்றால், நான் சந்திர மண்டலத்தில் சென்று கால் வைத்ததல்ல முக்கியம், ஆமென், சர்வத்தை சிருஷ்டித்த தேவனாய் கர்த்தர் பூமியில் மனிதனை வந்து கால் வைத்தது பெரிய வாக்கியம். அவ்வளவு உன்னதமான தேவனை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். அந்த நாளும் நெருங்கிடுதே, அது இறைவா நிறைவேறுதே. அந்த நாளும் நெருங்கிடுதே, அது இறைவா
பாருங்கள், இந்த உன்னதமான ராஜ்யத்தை சுதந்திரிப்பதை போல ஒரு பாக்கியம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. உலகத்தின் மனிதன் நம்பி இருக்கிற எல்லாம் அழிந்து போகும். ஆமென். தானியேல் புத்தகத்தில் கர்த்தர் அப்படி சொல்லிவிட்டு வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 10ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறார்? வாசிப்போமாக. என்ன நோக்கி பாருங்க. தானியேல் புத்தகத்தில் என்ன செய்யும்? இதை முத்திரை போட்டு வைத்தார். ஆமென். அல்லேலூயா. அப்படின்னா இதை என்ன செய்யும்? மறைத்து வை. யாரும் அதை என்ன செய்ய படிச்சா கூட தெரியக்கூடாது. அல்லேலூயா. ஏன்னா இன்னும் காலம் இருக்குடா. அப்ப அது வெளிப்படும் என்று சொல்லி நீங்க என்ன சொல்ற? வெளிப்படுத்த 22:10 என்ன நோக்கி? இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை முத்திரை போட வேண்டும். அங்க என்ன சொல்லி இருக்கு? போடு. இங்க என்ன சொல்லி இருக்கு? முத்திரை போடா. ஏன்? காலம் சமயமாயிடுச்சு. தானியேல் புஸ்தகத்தில் கால சமீபமாக இல்ல. ஆமென். கால சமீபமாக தேடி அங்கே இங்கே ஓடி ஆராய்ச்சி கண்டுபிடிச்சிருவாங்க. இது எப்படி வை? முத்திரை போட்டு வை. ஆமென். வெளிப்படுத்தும் விஷயத்தில் என்னது? முத்திரை போட. காலம் சமீபமாயிடுச்சு. காலம் முத்திரை போடாத என்று சொல்லிட்டு காலம் சமீபமாயிற்று என்று சொல்லிவிட்டு என்ன சொல்றாரு? அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்கிறவன் உடனே அவன் அடிச்சு சாகடிக்க மாட்டார். நம்ம தேவன் அல்லேலூயா அல்லேலூயா கடைசியில் ஒரு ஜட்ஜ்மென்ட். உலகத்தில் ஒரு மனிதனை உடனே கொண்டு அடிச்சு கொள்வதல்ல தேவன். உலகத்தில் அவன் எவ்வளவு அக்கிரமம் செய்து எவ்வளவு கொலை கொள்ள செய்தாலும் அவனுக்கு ஒரு வாய்ப்பை பூமியில கொடுக்கிறார். ஏனென்றால் அல்லேலூயா அல்லேலூயா இரட்சகராய் வந்தார். ஆமென். அல்லேலூயா. ஒரு நாளில் நியாயாதிபதியே வரப்போகிறார். அது வரையிலே மனிதனுக்கு என்ன கொடுக்கிறார்? வாய்ப்பை கொடுக்கிறார். புரியுதல்ல? ஆமென். எப்படி வந்தார்? இரட்சகராய் வந்தார். சிலுவையில் மரித்து ஜீவனை விட்டு மரித்து அடக்கப்பட்டு உயிர்த்தெழுந்தார். நான் போகிறேன், இதோ சீக்கிரம் அவர்கள் சொல்லி போயிருக்கிறார். அவர் வருவதற்குள்ள இந்த உலகம் மனிதனுக்கு கற்றுக் கொடுக்கிறார். யாரையும் திடீர்னு நினைச்ச மாட்டார், யாரையும் அடிக்க மாட்டார், யாரையும் சாகடிக்க மாட்டார். அதனால யாருக்காகவும் அவன் சாகன ஆண்டவர்னு ஜெபம் பண்ணினார். என்ன ஜெபம் பண்ணாங்க? ஆண்டவரே இவன் எனக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்கிறான்ப்பா, இவன் சாக வேண்டும் ஆண்டவர் ஜெபம் பண்ணினார். சரி, அவனும் இந்த உலக சாவணும். ஹல்லேலூயா. அத சொல்லுவாரு, ஆண்டவரே அவன் நல்ல ஒரு புத்தியை கூட எனக்கு ரொம்ப இப்படி தீங்கு செய்த ஒரு மனிதனுக்கு உண்மை குறித்த ஒரு பயத்தை கொடுங்க. அவரை என்ன செய்யணும் என்பது நடவடிக்கை எடுக்க அவர் நீ சொல்லி அவர் செய்யறதில்லை. கொல்ல மாண்டவர் போடாது. அப்படி இல்லை. அவனை பூமியில் வைக்கணும், சாகடிக்கணும், அது அவருக்கு காரியம். அவன் சிக்ஷைகள் கொடுக்கிறான். ஒரு தெய்வ பயம் உண்டாகிறதை ஏதாவது செய்யணும். அவனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க. அவனுடைய மரணம் நாள் வரையிலேயும் அவனுக்கு நீடித்திருப்பது எதற்காக என்றால் எனது மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறான். ஒருவேளை அவனை அடிச்சு கொண்டுட்டான், அவன் ரட்சிக்கப்பட வேண்டிய ஆளா இருந்தா அவனுக்கு என்ன பூமியில மரண நாள் வரை வாய்ப்பை கொடுக்கிறான். வாழ்ந்த வரையில அவன் என்ன செய்யதான் செய்வான்? அநியாயம் செய்வான், அக்கிரமம் செய்வான். அவனை கயிறு கொஞ்சம் என்ன செய்வது? நீட்டி விட்டு அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும்.
அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமான. அவனுக்கு டைம் கொடுக்கிறார். அன்னைக்கு செய்யறானா சரி சாதனை ஒரு வாய்ப்பு ஒரு வேளை மனம் திரும்பி வந்துட்டான். எங்க வந்து பருவத்தோடு பல ஆயிரங்களையும் எல்லாம் கொலை பண்ணிட்டு நாங்கள் பெரிய பக்திமான் சொல்லிட்டு கிடக்கிறாங்க. கொஞ்சம் பேர் நம்ம நிலைமை எத்தனையோ ஆயிரம் பேரை கொண்டாடுற அநியாயமாட்டு அக்கிரமம் செய்து தொலைச்சவங்கள நல்லா கொடுத்து போய் இருக்கிறாங்க. ஆண்டவரே ஒன்று அடிக்க கூடாதா? எத்தனை பேரை கொண்டாலும் அவனுக்கு ஒரு வாய்ப்பை தான் கொடுக்கிறார். அவனுக்கு ஒரு நாளை வைத்திருக்கிறார். இது ஆண்டுடைய வரும் நாள் வரையிலே அவன் ரட்சிக்கிறவராகவே காணப்படுகிறார். எங்களுக்கு வா என்று கூப்பிடுகிறார். பார்த்து கூப்பிடுகிறார், மகனே நீ வா என்னிடத்தில் அவர் அழைக்கிறார். மனம் திரும்பு என்று அழைக்கிறார். உலகாரனா இருந்தாலும் மகனே மனம் திரும்பி வா, உனக்கு நான் அடிக்கப்பட்டிருக்கிறேன், என்னை விசுவாசித்து ஏற்றுக்கொள், பாவத்தை மன்னிக்க நான் ஆயத்தமா இருக்கிறேன். மனம் திரும்பினால் பாவம் மன்னிக்கப்படும், அவன் பரலோகத்தில் வருவான். நம்ம இப்ப நம்முடைய இந்த தேசத்தில் மூடி இங்க இருக்கிறார். மூடி நம்ம இவரு அம்சா இருக்கிறார். இவங்க எல்லாம் நம்ம நாட்டை ஆள்ற ஆட்கள். அவங்க எப்படி ஆள்றாங்களோ அவங்களுக்கு பிடிச்சு ஒருவேளை ஒரு அநியாயம் செய்து இவங்க மூலம் அநேகர் செத்துட்டாங்க, ரொம்ப மோசமான ஆட்சி செய்யறான்னு வச்சு விடுவோங்க. தேவன் மூலம் அவங்கள என்ன செய்ய அடிக்க நம்ம என்ன பெரிய பக்திமான் போல அவன் பெரிய பாவி மதம் பார்ப்போம். தேவன் அவனு மனதில் அவ்வளவு மோசமான ஆளுன்னு நாம் நினைக்கிற நபர்கள் வாய்ப்பு கொடுக்கிறார். மனம் திரும்பி வா, உனக்காக நான் சொல்லுவேன் பாடுவேன், உனக்காக ரத்தம் சொல்லுவேன். நீ இப்பொழுது வாழ்கிற அந்த வாழ்க்கையின் முடிவு அக்கினி கண்ணுகிற கடல். நீ எவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இருந்தாலும் உன்னை தப்பித்துக் கொள்ளவே முடியாது. இந்தியாவை ஆளலாம், அமெரிக்காவை ஆளலாம், உலகத்து நாடுகளுக்கு சவாலிடலாம். ஆனால் ஒரு நாள் நீதி உள்ள நியாயாதிபதி வரப்போகிறார். அவருடைய பிடியிலிருந்து எந்த மனிதனும் தன்னை தப்பித்துக் கொள்ள முடியாது. அதுதான் பயங்கரமான நாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறது சொல்லிட்டு அடுத்தது அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. தீர்ப்பு எப்ப வருதா? அவர் நியாயாதிபதியா வரும்போது தீர்ப்பு கொடுக்கிறார். அதனால் உங்கள் அண்டை வீட்டார், பக்கத்து ஊரார், வேலை செய்கிற இடத்தில் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் யார் உங்களுக்கு தீங்கு செய்தாலும் அல்லேலூயா அவர்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க? ஜெபம். ஆமென். ஆண்டவரே, இந்த மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா, ரொம்ப எங்களை வேதனைப்படுத்துறது ஜெபம் பண்ணா அவர் சாக்கடிக்க மாட்டாரு, அவனுக்கு ஒரு மனமாற்றத்தை கொடுத்தார். தீங்கு செய்கிற சுபாவத்தை என்ன செய்யும்? அவனுக்கு நேரம் செய்ய மாட்டான், தடுப்பான். ஆனா அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து கொண்டே நீங்கள் பொறுமையா இருப்பதை அவன் பார்த்தாயிலும் அல்லேலூயா நான் இவ்வளவு தீங்கு செய்தும்
இவர்கள் சகித்து இருக்கிறார்களே, அப்போ இவர்கள் சேவிக்கிற தேவனே உண்மையான தேவன் என்றுள்ள ஒரு அறிவு வந்து மறந்திருப்பார். அதற்கு வாய்ப்பு தேவை. அதனால நம்ம நினைப்போம், எவ்வளவு கொலை பண்ணா, இவன் எவ்வளவு அநியாயம் செய்யறான், எவ்வளவு தீமை செய்யறான், இவனுக்கு நம்ம சாவு வராதா என்று நம்ம நினைச்சிடணும். வராது. ஜெபம் பண்ணவே கூடாது. ஆண்டவரே, எனக்கு ரொம்ப தீங்கு செய்யறான், அவருக்கு நல்ல இருதயத்தை கொடுப்போம். ஆமென். நான் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் நம்முடைய அங்கலாய்ப்பையும் வேதனையும் பார்த்து அவனை அடக்கும். இல்ல சிலவங்களுக்கு என்னன்னா, அவங்களுக்கு பலதரப்பட்ட சில வியாதி கஷ்டங்களை கொடுத்து அனுமதித்து அவருக்கு கஷ்டத்தையும் வியாதியை பார்க்கறதே நேரம் தெரியாது. உங்களுக்கு தீமை செய்யறவங்க என்ன மனசு வராது, காரணம் அவங்களுக்கு பிரச்சனை தெரியும். இது அனைவருடைய வாழ்க்கையில் நடக்கும். சபையிலையும் தெரியும், வெளியும் தெரியும், ஊழியர்களையும் தெரியும், குடும்பங்களையும் தெரியும். ஒவ்வொரு துன்பப்படுத்துறது இருதயத்திலிருந்து நீ விடுகிற ஒவ்வொரு புலப்பலின் குரலை கேட்டு அந்த மனுஷன் உனக்கு தீங்கு செய்யாதபடி கர்த்தர் ஏதாவது ஒரு ஆஃப் பண்ணுவாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு நேரம் முடிஞ்சு அவங்க பிரச்சனை சிந்திக்கிறதுக்கு நமக்கு டைம் இல்லையா, நம்ம பிரச்சனை பெரிய பிரச்சனை. மற்றபடி சாகடிக்கிறது அதெல்லாம் நம்ம காரியம் இல்லை, அவருடைய காரியம். சொல்லுவோம். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை முத்திரை போட வேண்டாம், காலம் தானியேல் புஸ்தகத்துல கால சமீபத்தால் முத்திரை போடு என்று சொல்ல மாட்டார். காலம் சமீபமாகாததால் முத்திரை போடு என்று சொன்னார். வெளிப்படுத்துற விஷயத்துல காலம் சமீபமானதால் முத்திரை போடாதே. அப்ப எது கடைசி காலம்? எபிரேயர் 1:2 வசனம். பூர்வ காலத்தில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி எனது இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருமணம் பற்றினார். கரையை தட்டினார். அப்போ இது என்ன காலம்? அதாவது நமக்கு திருமணம் பற்றினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. எப்படின்னா, இயேசுவின் பாடு மரணம் உயிர்த்தெழுதல் பெந்தேகோஸ்து நாளில் பரிசுத்த ஆவியை தந்தது கடைசி காலம் அன்று ஆரம்பித்தது என்று இயேசு மரித்து அடக்கப்பட்டு உயிரோடு எழுந்து பரமேறி சென்று 120 பேர் எனது பரிசுத்த ஆவியை பொழிந்தார். அன்றைக்கு என்ன ஆகி போச்சு? கடைசி காலம். இன்று கடைசி காலத்திலும் கடைசி காலத்தில் வந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே கடைசி காலம் ஆரம்பித்தார். கடைசி காலத்தில் இயேசு வெளிப்பட்டார் பாவிகளை ரட்சிக்க. அல்லேலூயா. அன்றிலிருந்து பழைய ஏற்பாடு சொன்ன தீர்க்க தரிசனங்களும் புதிய ஏற்பாடு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நினைச்சிட்டு நிறைவேறிக் கொண்டே வேதத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் பாதியில நிறைவேறிட்டு அதுக்குள்ள இயேசு வந்துட்டாருன்னா அது பைபிள் உண்மையா இருக்குமா? இல்ல. ஏன் நமது ஏன் தாமதமாகிறது? கேட்காத கேள்வி. ஆமென். ஆமென். சொன்ன தீர்க்க தரிசனங்கள் பைபிளில் நிறைவேற வேண்டியது நிறைவேற வேண்டும். ஆமென். நிறைவேற முடிகிற டைம்ல ஆண்டவர் இயேசு ஆனால் நினையாத வேலையா இருக்கும். நினையாத வேலையா இருக்கும். அப்போ தீர்க்க தரிசனங்கள் ஏகதேசம் என்ன ஆகி போச்சு? நிறைவேறி ஆயிடுச்சு. இது சிலது இருக்கலாம், தெரியாது எனக்கு. அல்லேலூயா. நிறைவேற முடிகிற டைம்ல யார் வருவா? ஆண்டவர். அப்போ அதான்
காலம், கடைசி காலத்தில் சம்பவிக்க வேண்டிய காரியங்களை வகை வகையா நமக்கு என்ன செய்ய சொல்லப்பட்டிருக்கு. எந்தெந்த காலத்தில் எது நடக்க வேண்டுமோ அது என்ன செய்யும், நடந்தாக வேண்டும். அது கர்த்தர் சொன்ன சம்பவங்கள் நடந்து முடிவதற்குள் அவர் நிச்சயம் வரமாட்டார். அல்லேலூயா. அந்த காலம் நெருங்க நெருங்க சத்துருவாய் சாத்தானுடைய போராட்டமும் அதிகமா இருக்கும். கிறிஸ்து இயேசுவின் நம்பிக்கை இருக்கிற மக்களை பின் திரும்ப வைப்பதற்கு சத்துரு கொடூரமாய் மோதுவான். நெருக்கங்களும் போராட்டங்களும் அதிகமாய் தேவ பிள்ளைகளுக்கு எதிராக, கிறிஸ்தவத்துக்கு எதிராக வந்து கொண்டிருக்கிறது என்றால் நீ புரிந்து கொள்ள வேண்டும், இயேசு வருகை சமீபமாயிற்று. அதனால் சாத்தானுக்கு அதிக காலம் இல்லை என்பதை அவன் அறிந்து புரிந்து, கொஞ்சம் நேரம் கூட இயேசு ஆராதிக்கிறவங்களை எங்க கொண்டு போலாம், நரகத்துக்கு கொண்டு போயிடலாம். அதுக்கு வீடு வீடா, மொபைல் வழியா, யூடியூப் மூலம் மற்றும் பல வழியில சிலர் எடுத்துடலாம், பிடிச்சிடலாம். எல்லாருக்கும் எல்லாரும் கையிலையும் பிசாசனுடைய ஒரு முக்கியமான ஆயுதம் மொபைல் வந்துச்சு. இந்த மொபைல் உன் அத்தியாவசிய தேவைக்கு மட்டும் பயன்படுத்தி விட்டு ஒதுக்கி வைக்காம கையில் வைத்திருப்பாய் என்றால் இந்த மொபைல் மூலமாய் சாத்தான் உன்னை ஆயத்தப்படுத்துவான். புரிஞ்சோ மட்டும் ஒரு அலையில சொல்லு, புரியாத ஒரு அலையில சொல்லு. தம்பி, தங்கச்சி, மொபைல் உன்னை அழிக்கும். வாழ்க்கை மட்டுமல்ல, உன் எதிர்காலத்தையும் ஒன்றுமில்லாமல். காரணம் சாத்தானுடைய மொபைல் அத்தியாவசியம், எல்லாருக்கும் தேவையானது. பேச, செய்தி அனுப்ப, சம்பவத்தை வீடியோ எடுத்து கொடுக்க தேவை. ஆனால் உனக்கும் எனக்கும் மிகவும் தேவையான ஒன்றை வைத்துதான் பிசாசுக்கு சொல்லப்பட்டு. அல்லேலூயா. கைகளை தலைவர் சத்தமா சொல்லுவோம். 1 யோவான் 2:18 வாசிக்கிறேன். 1 யோவான் 2:18. பிள்ளைகளே, இது கடைசி காலமாய் இருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுது அநேக அந்தி கிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள். இப்போ அநேக அப்போ அந்தி கிறிஸ்து, அதாவது பிள்ளைகளே, இது கடைசி காலமாக இருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறார் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள். அதனாலே இது கடைசி காலம் என்று அந்தி கிறிஸ்துவும் ஒருத்தர் அநேகர் இருக்கிறார்களாமே. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, அவன் அந்தி கிறிஸ்து ஒருவன் தான். அவனுடைய கையாட்கள் அநேகர். அவன் அநேகரை தன்னுடைய ஆளாக கவனி சபைக்குள்ளே வச்சிருப்பான். அவனுடைய ஆளாக சபைக்குள்ளே வச்சிருப்பான். அவனுடைய ஆளாக ஊழியக்காரன் பாஸ்டர் என்னோட போர்வையில் அநேகரை ஆயுதப்படுத்தி அவன் யாரா இதே பைபிள்ல போட்டு நடப்பான். இதே மாதிரி என்ன போட்டிருப்பான், ஒயிட் ட்ரெஸ் போட்டிருப்பான். உங்க ஊழியக்காரனுக்கும் அவங்களுக்கு என்ன இருக்காது, வித்தியாசம் இருக்காது. ஆனால்
அவனுக்குள் இருக்கிறது அந்தி கிறிஸ்துவாகிய அதாவது எப்படி இருக்கணும்? எச்சரிக்கை. தேவ ஜனத்தை வஞ்சிக்கிறதற்கு இந்த நாட்களில் அதிகமாக செயல்படுவதே சபைக்குள் அவருடைய கையாட்களை வைத்து. கவனிங்க, முதல் வேலை எங்க செய்யலாம்? சபைக்குள்ளதான் இருக்கிறோம். அதாவது தேவ பிள்ளைகளுடைய உள்ளான இருதயம் கபடம் இல்லாததா இருக்க வேண்டும். கபடம் இல்லாத சுத்த இருதயத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார் ஒவ்வொரு இடத்திலும். அதில் கபடமான சிந்தையை விதைக்கிற ஒரு கலையை வெளியே இருக்கிற ஒரு ஆளை வச்சு செய்ய மாட்டார், உள்ள இருக்கிறவங்க செய்வார். இதெல்லாம் தான் முதல் விதை. கசப்பு, பொறாமை, எரிச்சல், இவைகள் எல்லாம் முதல்ல எங்க போடுவோம்? இது வெளியாட்கள் போட மாட்டோம். யாரு? சபைக்குள்ள இருக்கணும். நல்லா தெளிவா இருப்ப, ரொம்ப ஃப்ரீயா ஆண்டவர் உண்மையா நேசித்து இருந்து சிந்திக்கலாம். பாவம் சோத்திரங்கள் ஆவி அந்நியபட்சம் பேசிக்கலாம். அவ்வளவு எப்படி இருப்ப தெரியும். ஆவியில உள்ள தெளிவா இருக்கிறவங்க ஆண்டவர் பற்றி சும்மா சிந்திச்சாலே ஆவியின் நிலை வரும். எதிர வந்துருக்கு இப்ப அல்லேலூயா. அந்த ஃப்ரீ ஒரு உள்ளான நிலையில் கபடம் இல்லாத, எந்த பகைமை இல்லாத, எந்த எரிச்சலும் இல்லாத ஒரு இருதயம் சுத்தமா இருக்க பாருங்க. அந்த டைம் நமக்கும் தேவனுக்குரிய உறவு என்றால் க்ளோஸா இருக்கும். அப்போ பைபிள் படிச்சாலே உடம்பு பில்லடிக்கும். அல்லேலூயா. படிக்கும் ஆண்டோட முகத்தை நம்ம எங்க பார்க்கணும்? பைபிளே பார்க்க முடியும். அந்த மாதிரி இருந்து படிக்கும் ஆண்டோட உதடுகளின் அசைவை நம்ம பைபிளை பார்க்க முடியும். தனியா ஆண்டு சமூகம் இருந்தாலே அவருடைய வல்லமையினால் பிரசனம் நிரம்பி நம்ம இருப்போம். இப்படி இருக்கிறவங்களுக்குள்ள சத்துரு முதல்ல என்ன கொண்டு போடுவான்? சின்ன கண். என்னோட நெருக்கமான நண்பர்கள் மூலம் அல்லது ஏதாச்சும் உணவாத சில விசுவாசிகள் சிலர் இருப்பாங்க, பரிசுத்தரியான ஒரு தெய்வ பயம் இல்லை, அவர்கள் முதல் எதையாவது கொண்டே உள்ள உள்ள போடுவான். யாரை பற்றியாவது ஒன்று சொல்லுவான், ஒரு குறை சொல்லுவான். அந்த குறையே உள்ள கிடந்து என்ன செய்யணும்? கொஞ்சம் கொஞ்சமா பார்ப்போம். டைம் பார்ப்பாரு. என்ன பாம்பு உள்ள நடந்து முள் ஓடிட்டு நினைச்சது அந்த டைம் போடுவோம். உடனே என்ன சொல்லுவோம்? இயேசுவின் நாமத்தில் யாரா இருந்தாலும் சரி, உள்ளான இருதயத்துக்குள் கலையாகிய கசப்போ, வெறுப்போ, எரிச்சலோ, பொறாமையோ புகுத்த அளவுல கோளும் குறையை சொல்லி உன் இருதயத்தை கரைப்படுத்த யாராவது வந்தா முதல்ல விளைப்போம். இன்னைக்கு சாத்தம் நீதான் சொல்லி பாரு. ஏரியாவுக்கே வர மாட்டான். நீ தோழ கை போட்டு பேசுறா அந்த பொல்லாத பிசாசு மகனுக்குள்ள இருக்கிற எல்லா விஷத்தையும் உனக்குள்ள ஏற்றுவோம். நீ விஷத்தை பண்ண நீ அடுத்தவர்களை பற்றி பேசுற எந்த பிசாசையும் வீட்டு பக்கம் சேர்க்காது. அடுத்தவங்கள குறை பேசுறவங்களோட போன்ல பேசுறேன்னு வச்சுக்க, இந்த வழியா துணை போட்டு வெளியே வந்துடும் பிசாசு. கவனமா இருக்கு. ஆமா, சில போன் பண்ணல எப்ப பார்த்தாலும் கேடு கேட்டவன் பொல்லாத பிசாசின் மகன். அடுத்தவங்க பற்றியே பேசி வைக்க நல்லா இருக்கிற மனுஷன் எடுத்துக்கணும். அடுத்தவங்க பற்றி யாராவது பேசுற நீ பரலோகத்துக்கு போனா யோ முதல்ல போன கிழமை நீ என்ன பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. நான் தேவன் கரெக்டா என்ன பரலோகத்துக்கு போக முடியாது. அதனால
அந்த என்னது யாரு அந்தி கிறிஸ்து புத்திய விட்டுரு. இனி மேல கொலை சொல்றாங்க, எனக்கு என்ன செய்யற போன் பண்ணாங்க சொல்லி பாரு உன்னை கத்த தேவன் வெறுக்கிறதை நீ வெறுக்க கற்றுக்கொள். மனிதனே, உன்னை எந்த மனிதனும் காப்பாற்ற முடியாது. தேவனுடைய வழியில் வாழ்ந்தால் மட்டுமே நீ பாதுகாக்கப்படுவார். இல்லை என்றால் நியாயம் தீர்க்கப்படுவார். அதான் சொல்லப்பட்ட பிள்ளைகளே, கடைசி நேரமா இருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுது அநேக அந்தி கிறிஸ்து இப்போ ஒவ்வொரு நாளும் அதாக நிறைய பெருகிட்டே இருக்கான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உபதேசம், ஒவ்வொரு விதமான போதனை. என்னப்பா இது எங்க நல்லா இவருன்னு கேட்க வேண்டியது. புதுசு புதுசா வரலாம். இதோட கேளுங்க அனுப்பி விடுறாங்க. எனக்கு நான் நல்லா இருக்கிறவங்க பிடிக்கலையா நான் சொல்ல வேண்டியது. அப்படி எல்லாம் கேட்டு என்ன ஆகுது, நம்முடைய இறுதியும் கவனம். இதற்கு தேவையில்லாம யூடியூப்ல அனுப்புகிற மெசேஜ் யாருக்கு நீ அனுப்புவதுக்காக நீ அதை கேட்க முடியாது. கேரளங்களுக்கு நல்லது ஒண்ணு யூடியூப்ல ஏதோ மோசமானது அவனும் கெட்டு குட்டிச்சோதாயிட்டு இருக்கான். ஆனா அடுத்தவங்க அனுப்பிவிட்டு நீ சுவைத்து பார். நீ என்ன சுவைக்கிற அலுவாயா கொடுத்த ஒழுங்க உன்னுடைய புத்திகளை மாத்திக்கணும். அடுத்தவங்களை கெடுக்கிற புத்தி இருந்தா ஒன்ன தேவன் சங்கரிப்பார். தெய்வ பயம் ஒவ்வொருக்குள்ள இருக்கணும். கெட்ட புத்தியை மனம் திரும்பும். ஆண்டவரே, கேவலமான புத்தி என்கிட்ட இருக்கப்பா, என்ன மன்னிச்சிருக்க. புரியுதா? ஆமென். 1 தீமோத்தேயு 4:1 வாசிங்க பார்க்கலாம். 1-2 வாசிங்க பார்க்கலாம். ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர், ஆமென், பொய்யரின் மாயத்தினாலே என்ன ஆவி ஏமாத்துறார். அதாவது வஞ்சிக்கிற ஆவி என்றாலே உண்மையானதாகத்தான் நமக்கு தெரியும். நல்ல ஆவிக்குரியவன் போல காட்சி அளிப்பான். ஆனா அவருக்குள்ள இருக்கு மறைந்திருப்பது என்ன மாதிரி வஞ்சிக்கிறான், தந்திரவான். தேவன கவனமா இருக்கு. ஆமென். வஞ்சிக்கிற ஆவியினால பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். கடைசி அவர்கள் விவாகம் பண்ணாம இருக்கிறதுக்கு புத்தி சொல்லுவாங்க. அது சில சபைகள்ல உள்ள ஒரு உபதேசமாக அதில் விசேஷமாக இடம் பிடிப்பது திருமணம் பண்ணாமல் இருந்து ஊழியம் செய்வதற்கு கட்டாயப்படுத்துவார்கள். திருமணம் பண்ணி ஊழியத்துக்கு போனா அவர்களை பிரிப்பார். இது வஞ்சிக்கிற உபதேசம். ஓகே, அடுத்தது போறோம். அடுத்தது 2 தீமோத்தேயு 3:1 வாசிங்க. கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் என்ன செய்யுமா வரும் என்று அறிவாயாக. எப்படி கொடிய காலம்? கடைசி காலத்துல எப்படி கொடிய காலம்? கடைசி காலம் எப்ப ஆரம்பிச்சாச்சு? 1ஆம் நூற்றாண்டுல ஆரம்பிச்சாச்சு. அல்லேலூயா. இப்ப எந்த காலத்துல வந்திருக்கிறோம்? கொடிய காலத்துல. அடுத்தது எப்படி என்ன? நீங்க இதை வச்சு நீங்க அடந்தா உங்களை நீங்க அடுத்தவங்களை அடக்காத. நம்ம அடுத்தவங்களை அளவு வைக்கிறத ரெடியா இருப்போம். நம்மளை விட்டு நான் ரொம்ப நீதிமானா எந்த ஊர்ல நீதிமானி முதல்ல மனம் திரும்புகளை வழியே பாரு. அடுத்தவரையே நீ பார்த்து பார்த்து நாசமா போயிடாத. அவன் அவனை பார்த்துக்கணும், நீ ஒன்ன பாரு. அல்லேலூயா. அடுத்தவர்களை பார்த்து குறை பார்த்து பார்த்து வாழ்ந்தால் பாதாளத்துக்கு போயிடுவார்.
2-3 நண்பர்கள் சேர்ந்து போனாங்களா, ஒரு பர்சன ரூபாய் வச்சுட்டு பர்ஸ் பின்னாடி சொல்லி வச்சிருந்தான். வேற ஒரு அவனும் சொல்லி வச்சுட்டு அவன் ரொம்ப பத்திரமா இருந்துட்டு, ஐயோ அவன் நன்மை வருஷம் பின்னாடி சொல்லி வச்சிருக்க, யாரும் திருடுவாங்கன்னு அதை பார்த்துட்டே போறான். குறிப்பிட்ட இடம் தாண்டி கரெக்ட் பண்ணி உடனே யாரும் தர மாட்டாங்க, நான் சொல்லிட்டு போயிட்டான். இவன் பின்னாடி போற காரணம் அவன் பர்சை வைக்கிறது. பார்த்து போயிட்டு கடைசியில் குறிப்பிட்ட போயிட்டு பார்த்தா, அப்பட நான் அங்கேயே அவனை பார்த்துட்டு இருந்தேன். பர்ஸ் யாரும் அடிச்சிருவாங்க பயந்து பார்த்துக்க, பரவாயில்ல அவன் எடுத்து உள்ள வச்சுட்டு இவன் கை போட்டா இவன் பர்சன். யாருக்கு பர்சம் பார்த்து அடுத்த பர்சம் பாதுகாக்க போய் இவன் பர்சம் போச்சு. அடுத்தவனை குறை பார்க்க நீ நாசமா போயிருவ. புரிஞ்ச மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லு. அதனால சொல்லுங்க, ஆண்டவரே நான் இனிமேல் அடுத்தவர்களை குறை சொல்ல மாட்டேன், குறை பார்க்க மாட்டேன். என்ன நானே வசனமாகிய கண்ணாடியில பார்த்து சரி செய்வேன். ஆமென். எவ்வளவு வேலை செய்ய முடியும். ஹல்லேலூயா. பேசுறது உங்களுக்கு நியாயமானதா பேசுறேன். ஆமென். மேலும் கடைசிக்கு கொடியினால வருவன் அறியீர்களா? தற்பிரியன். எப்படி? தனக்கு மட்டும் பிரியமா. அடுத்தது என்னது? ஆராதனையை கட் பண்ணிட்டு போயிடும் படத்தை போறீங்க. சில டியூட்டி இருக்கு, டியூட்டிகள் தான் ஒன்று சொல்ல முடியாது. என்னால் கற்று சொல்லுவாரு, ஆனால் என்ன சொல்ல முடியாது. ஆனால் தேவனை ஆராதிக்கிற நாள் பணம் சம்பாதிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுப்பதே தப்பு என்பது என்னுடைய சொல்லுகிற உண்மை. ஆராதிக்கிற நாள், ஆராதனை நேரம், நீ சொந்தக்கார வீட்டுக்கு போவோம், வேற ஏதாவது காரியத்தை நீ போனா என்றாலே வேதத்தின்படி நீ குற்றவாளியா இருக்க. கர்த்தர் உன்னை நியாயம் தீர்ப்பார், எந்த மாற்றம் கிடையாது. அல்லேலூயா. என்னது? வீம்பு, சும்மா வீம்பு பேசுறது, அதே வேலையை போச்சு. அடுத்தது என்னது? அகந்தை. என்ன சொன்னாலும் அவங்கள முடியாது. ரொம்ப அகந்தையான புத்தி, ரொம்ப டைப்பான, ரொம்ப ஒரு அகந்தையமான ஒரு மனநிலை, ரொம்ப மோசமான சொல்லிட்டாங்க. அடுத்தது அகந்தையுள்ளவராய் என்னது? ஊழியக்காரன் சத்தியத்தை சொன்னாலே அவனுக்கு பிடிக்காது. அவன் 10 பேர்கிட்ட ஊழியக்காரன் தூசித்தாதான் கடை நல்லா தூங்குவான். ஆனா நண்பா, தூங்குற பிசாசுக்கு மடியில பட தூங்குற நீ திருந்துறதுக்கான புத்தி சொல்ற வசனம். நீ அறவே குறையா தூற்றுனா உன்னை கத்த சும்மா விடுவாரா? ரெடி ஆயிருக்கு. அடுத்தது அம்மை அப்பனுக்கு என்ன செய்ய மாட்டான்? கீழ்ப்படிய மாட்டான். அதுக்கு ஒரு வசனம் எடுத்துக்கிடுவான். அதாவது கணவன் இவர்கள் 2 பேரும் இருவராயிராமல் ஒரே சரீரமாக இருக்கிறார்கள். இப்பொழுது முதல் தகப்பனையும் தாயையும் விட்டு இவர்கள் என்ன செய்வார்கள்? பிரிக்கு சொல்லல, விட்டுன்னா சொல்லியிருக்கு. அந்த இடத்தை புரிஞ்சுக்கிறாங்க. விட்டு பிரிந்து சொல்லல, விட்டு ஒரே வீட்டுக்குள்ள, அல்லேலூயா, அம்மா அப்பாவோடு எல்லா நேரம் எடுத்து வாழ்ந்து கொண்டு நீ அதை விட்டு உனக்கு நேரம் கொடுக்க ஒரு ஆள் நேரம் வந்தது. அவர்களோடு இணைந்து நாம் பைபிள் சொல்லி விட்டு பிரிந்து போன சொல்ற அம்மை அப்ப நடுவாட்டில் விடு, கடைசி காலத்துல சாப்பாடு கொடுக்காத, கஞ்சி தண்ணி ஊத்தாதுன்னு சொல்றது. தாயின் தகவல் நினைச்சு கனமான அவன் சரி வந்து அடுத்தது நன்றி. ஒரு நன்மை செய்தா மறந்து நன்றி அறியாதவர்களாயும் என்னது பரிசுத்தம் இல்லை, கெட்ட வார்த்தை பேசிட்டே அந்நிய பாச, வீட்டுல பூரா கெட்ட வார்த்தை, சர்ச்சில் பூரா அந்நிய பாச. அப்படி ஏதாவது இருக்கிறீங்களா? சில பாக்கி வாட்டுகள் ஒரு நாள் கமந்து உட்கார்ந்து இருக்கு. ஒரே ஊற்றுக்கல்ல இருந்து 2 விதமான தண்ணி சுரக்குமா? தண்ணி ஊறுதுன்னா ஒண்ணு உப்பு தண்ணி, இல்லைன்னா நல்ல தண்ணி.
அதே இதுல ரெண்டாவது மாயா. அப்போ ஒரே வாயில கெட்ட வார்த்தையும் தேவனை துதிக்கிற துதியும் வரக்கூடாது. அது தவறு, பாவம். அடுத்தது நல்ல ஒரு நல்ல ஒரு தெளிவான அன்பு உள்ளத்துல இருந்து கிடையாது. எல்லாரும் யார்ட்டையும் இணக்கமா இருக்க மாட்டாங்க. எல்லாரும் மூக்க பிடிச்சிட்டு பண்ணுவாரு. நான் தீண்டாமை சர்ச்சை முடிஞ்சா கூட யார்கிட்ட என்ன பேச அடுத்தது அவங்களுக்கு புலி வெட்டுறதே வேற. அடுத்தது கண்டதெல்லாம் பறந்து பறந்து இச்சிக்கிறது. எங்க போனாலும் கண்ணங்க நுழைச்சு விடுறது. கண்ணுல காக்கு கொத்தும். பொண்ணோட பார்த்தா எரி கடிக்கும். அடுத்தது கொடுமை. என்னது அடுத்தது நல்லவங்களே பகைச்சிருவான். அடுத்தது துரோகி, துணிகரமான செயல். அடுத்தது இருமாப்புள்ளவன், தேவனை பிரியப்படுத்த மாட்டான். அடுத்தது தேவ பக்தி வேகம் வந்தா நல்ல ஜோம் பண்ற மாதிரி, நல்ல அழிவே போடுற மாதிரி, நல்ல ஆவியில நிரம்புற மாதிரி, நல்ல பக்தி முறை வேஷம். அடுத்தது பக்தி வேஷம் எடுத்து உண்மையான உள்ளான வேஷம், வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை. அடுத்தது விட்டு எடுத்து வேளாண் இல்லைன்னா நீ அவனை போல மாறி சட்டமலையில எப்படி கூட சொல்லி பார்க்கலாம். அது அப்படிப்பட்ட குணங்கள் இருந்தால் என்ன செய்யணும், மாற்றணும். இது எது கடைசி காலம். அல்லேலூயா. அதை புரிந்து கொள்ள எடுத்த பாயிண்ட் என்னது, அவரோடு கூட இருக்கிற தகுதி உள்ள பாயிண்ட். ஆமென். அவரோடு கூட இருக்கிறதுக்கு உனக்கு அது தேவை. இது வருட நாட்கள் அங்கீதி பேசுறேன். அல்லேலூயா. அதே விதத்துல நம்முடைய வாக்கியம் உயிர்த்து ஆராய்ந்து பார்த்து முழங்கல் பண்ணிடுவோம். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்கள், அவன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மை உள்ளவர்கள். அழைக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையில் எதெல்லாம் இருக்கக்கூடாது, எதெல்லாம் தவறு விட வேண்டும் என்பதை தெளிவாக கர்த்தர் நம்மளோடு கூட பேசிட்டு ஆமென். வெளிப்பட்ட விசேஷ நோக்கத்தை கர்த்தர் உங்களுக்கு சொல்லி உணர்த்தி இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இது என்ன சம்பவிக்க போகிறது என்பதை குறித்து கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறார். தேவ பிள்ளைகள் அந்த நாட்கள் அதற்கு ஆயத்தப்பட எல்லாம் நம்மளை ஒப்புக்கொடுத்தோம். இயேசுவின் இரண்டாம் வருகை அதிவேகமா நெருங்கி வருதே. இயேசுவின் இரண்டாம் வருகை அதிவேகமா நெருங்கி வருதே.
அவரோடு கூட இருப்பதற்கு ஒரு தகுதி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ நம்மளை ஒப்புக்கொள்ளும். கர்த்தருடைய வருகை நாட்கள் மிகவும் சமீபமாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. கடைசி நாளிலும் கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. கேட்ட வசனத்தின்படி உள்ளதான மனிதர்கள் இன்று நிரம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் எச்சரிக்கையாக இருப்போம். ஆமென். மனிதனின் குணங்களிலும் இருதயத்திலும் வாழ்க்கையிலும் செயல்களிலும் பல மாற்றங்கள் ஏற்பட்டு விடும் என்று பார்த்தோம். அவருடைய குணத்துல மாற்றம், இருதயத்துல மாற்றம், வாழ்க்கையில மாற்றம், செயல்கள மாற்றம், பல மாற்றம் ஏற்படும். இவைகளை விட்டு என்ன செய்ய விலக வேண்டும் என்று வேதம் சொல்கிறார். காரணம், கடைசி நாட்களில் இந்த நபர்கள் தேவனுடைய பிள்ளைகளையும் இடற பண்ணுவார்கள். கடைசி நாட்கள் இப்படிப்பட்ட நபர்கள் உண்மையாய் கட்டளைகளை ஜீவிக்கிற தேவனுடைய பிள்ளைகளை இடற பண்ணுவார்கள். எச்சரிக்கை இருந்து மனதிரும்ப நம்ம ஒப்புக் கொடுப்போம், ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளில் வந்த நேரம் முதலில் மட்டும் கர்த்தர்களோடு கூட இருந்தார். வசனங்கள் மூலமாய் எங்களோடு இணைப்பட்டு பேசினேன். நல்ல நிலத்தில் விழுந்த விதையை போல 1, 30, 60, 100 மேனின் பலன் வருகிற நாட்களோட வாழ்க்கையில் உண்டாகும்படியா கர்த்தர் கிரியை நடப்பிக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். போகிறோம் ஜனத்தோடு தேவனுடைய பாதுகாப்பு கட சொல்லட்டு பெரிய காரியம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. செல்லுவதே அது மகிழ்ச்சி தந்திடுதே.